புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வெற்றிகரமாக கூட்டணி அமைத்து இன்றைக்கு வேட்பாளர்களை அறிவித்து எங்களது கோவை மாவட்டத்திலே முழுமையாக அதிமுக போட்டியிடக்கூடிய வேட்பாளரை அறிவித்துள்ளார்கள். அதேபோல நீலகிரி, திருப்பூர் மாவட்டத்துக்கும் தமிழ்நாடு முழுவதும் சென்னை தவிர சில வேட்பாளர்கள் மீதியெல்லாம் அறிவித்து விட்டார்கள். இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதியில் ஒதுக்கீடு செய்து அந்த தொகுதிகளுக்கும் வெற்றி வேட்பாளர்களை கூட்டணி கட்சிகள் அறிவிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு நாங்கள் எல்லாம் வேட்பாளராக இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் வாய்ப்பு கொடுத்ததுனால் இன்னைக்கு எல்லாம் நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம், எல்லா வேட்பாளர் வந்திருக்காங்க. ஆகவே கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே அதிமுக கோட்டை. அதே போல மிகப்பெரிய வளர்ச்சியை, 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போதும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதும் அதிகமான திட்டங்களை, கேட்ட திட்டங்களை எல்லாம் வழங்கினார்கள். செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு நிலம் என்ற போன்ற, அவிநாசி ரோடு பாலம் போன்ற எதிர்பார்த்து இது வருமா வராதா என்ற திட்டங்களை கூட எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நம்ம கோவை மாவட்டத்தில் தந்தார்கள். மிகப்பெரிய வளர்ச்சி தந்திருக்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலமாக எந்த திட்டமும் இங்கே திமுக ஆட்சியில் வரவில்லை. ஆகவே கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே வருவது உறுதி. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவிநாசியும் சேர்த்து 11 தொகுதிகளும் கண்டிப்பாக முழுமையாக அதிமுகவுடைய வெற்றி வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நாங்கள் முழுமையாக என்டிஏ கூட்டணி, அதே போல அதிமுக வேட்பாளர்கள் முழுமையாக வெற்றி பெறுவோம். அதே போல திருப்பூர், நீலகிரி மாவட்டத்திலும் வெற்றி பெறுவோம். நான் பொறுப்பு. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 210 தொகுதிகளை வென்று எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட மக்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், 5 வருடத்துக்கு முன்னால் எவ்வளவு திட்டங்கள் நடந்தது, இன்னைக்கு எதுவும் நடக்கவில்லை. அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகவே இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மீண்டும் கோவை மாவட்டத்துக்கு வளர்ச்சி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வரும். மீண்டும் கோவை மாவட்டத்தை விடுபட்ட திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் எதிர்பார்த்த திட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக கொண்டு வருவோம். நன்றி. குடிநீர் வரி, அதே போல பாத்தீங்கன்னா சொத்து வரி, அதே போல மின்கட்டணம் எல்லாமே நீங்க கேட்டது போல எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக மக்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே குப்பைக்கும் கூட வரி போட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் அதெல்லாம் சரியாக மக்கள் வாக்களிக்க தயாரார்கள். ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு களத்திலே நேர்மையாக நாங்கள் மக்களை சந்திப்போம், மக்களின் வாக்குகளை பெறுவோம். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். அது மட்டும் அதிருப்தி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட்டணி கட்சி எல்லாம் எந்த இதுவும் கிடையாது. அவங்களும் ஒரு நாள்ல எல்லாமே வேட்பாளர் அறிவிப்பாங்க. நாங்கள் ஒருங்கிணைந்து பயணிப்போம். உங்களுக்கு எந்த தொகுதியில் இருந்தாலும் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக பெரிய கட்சி, அங்கெல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆகவே பாத்தீங்கன்னா சில கூட்டணி கட்சிகள் அங்க சில எதிர்பார்ப்பு இருக்கும். இதெல்லாம் எப்ப வேட்பாளர் எந்த காலங்காலமா வேட்பாளர் இருக்கும்போது ஒரு சின்ன இது இருக்கு. உடனே சரியா 2 நாள் நல்லா களத்துக்கு போவோம். கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மாற்றுக்கிறது கிடையாது. எங்க வேட்பாளர் எல்லாம் அறிவிச்சிட்டோம். இந்த திமுக வேட்பாளரை அறிவிக்கல. அதாவது இந்த அறிவிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க
அதாவது அறிவிக்க முன்னாடியே இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பில் நான் பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். மக்களுக்கு தெரியும் நாங்க இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் வந்திருக்குன்னு தெரியும். இன்னைக்கு எந்த திட்டமே நடைபெறல கோயம்புத்தூர்ல. ஆகவே மீண்டும் கோயம்புத்தூர் வளர்ச்சி பெற அதிமுகவுக்கு முழுமையாக அதிமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள். நன்றி, வணக்கம்.